உங்ககிட்டயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ரூட்ஸ் இருக்கா? இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 5 குட்டி குட்டி பீட்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் கோதுமை மாவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு, சீரகம், அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் கொடுத்து சப்பாத்தி மாவு டோ மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்டு, ஸ்கொயர், டைமண்ட் எப்படி வேணுமோ ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஆயிலில் ஊற்றிட்டு நல்லா சூடானோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோன்னா உங்கள் கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது.